பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 7வது எபிசோடில் 6வது நாளான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமல் வர்றாரு. அதாவது அன்னைக்கு 15 பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சினா என்ன, பிக் பாஸ் நிகழ்ச்சினால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி அவர் விளக்கம் சொல்கிறாரு. அதாவது பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு வாரமாக ஃபேஸ்புக்கு ட்விட்டர் பக்கம்லாம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம பிக் பாஸை பற்றி தான் விஷயமே வீடியோ அதிகம் ஓடிக்கிட்டு இருக்கும். நிறைய ட்ரோல் வீடியோ, இல்லைன்னா அதில் எதிர்மறையான கருத்து தான் நிறையா சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஏமாத்து வேலை, இவங்க வந்து 100 நாள்லாம் எடுக்கிறது கிடையாது, இல்லைன்னா இதில் நடிக்கிறவங்கெல்லாம் நாடக நடிகர்கள் மாதிரி தான் நடிக்கிறாங்களே தவிர இவங்க யாரும் ஒரிஜினலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அத்தனையும் முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிறத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக நடந்த நிகழ்ச்சிகளை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஸ்டேஜில் இருக்கிற ஸ்க்ரீனில் இந்த ஒரு வாரம் நடந்த வீடியோ வந்து காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக அந்த 1 வீக் நடந்த நிகழ்ச்சி எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறாங்க. சின்ன சின்ன விஷயமா அப்படியே வரிசையாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் அப்புறமா என்ன எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஒரு வாரமாக இருந்ததில் என்ன எதிர்பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓவியா சாப்பாடுன்னுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அங்கே இருக்கிற எல்லாருமே சாப்பாடை தான் எய்மாக பார்த்து எல்லாருமே கேட்டிருக்காங்க, சாப்பாடுன்ட்டு. அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே பிக் பாஸில் அங்கே ரூமில் இருக்கிற எல்லாத்தையும் வர சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு அங்கே ரூமில் இருக்கிற டிவி மூலமாக கான்ஃபரன்ஸில் அவங்க கூட பேசுகிறதுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களும் பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க கேள்வி, நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறதா நினைக்கிறீங்க இங்கே பிக் பாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தராக பதில் சொல்கிறாங்க. அதில் ஆர்த்தி பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாவை மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. பரணி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆர்த்தி சரி இல்லை, சாப்பாடை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுலேருந்து நான் 2 கிலோ குறைஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரவ் வந்து எதுவுமே மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. நமிதா வந்து அவங்க வளர்த்துன நாய்க்குட்டி வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறமா அனுயா பார்த்தீங்கன்னா தமிழ் பேச தெரில அப்படின்னு கவலைப்படுறாங்க. அப்புறம் கணேஷ் வெங்கட் பார்த்தீங்கன்னா என் மனைவியை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜோலி பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழிலை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னேகன் பார்த்தீங்கன்னா அக்கா ரேணுகாவையும் ஜிம் நண்பர்களையும் மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ரைஸா பார்த்தீங்கன்னா இசையை மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. சத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கஞ்சா கருப்பு பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இடையில சத்தி எந்திரிச்சிட்டு கருப்பு கொரட்டை விடுறத தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா காய்கறி தர சொல்லுங்கள், தயிர் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. அப்புறம் ஸ்னேகன் சார் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார்கிட்ட சொல்கிறாரு. அதாவது இங்கே இருக்கிற ட்ரக் மெயில் மாற்றித்தாங்க, நமிதா ஏறுனா உடையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நமிதா இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் புதுசாக கூட இருக்குது, எனக்கு ஆட்சேபணம் கிடையாது, அது கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கமல் கொஞ்சம் கோபமாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட மசாஜர் கூட வீட்டில் இருக்குது, எல்லாம் அம்பானிக்கிட்ட ஏரோப்ளேன் இருக்குது, அதையும் கொண்டு வர சொல்லிட்டா அப்படின்னு கொஞ்சம் கோபமாக சொல்கிறாரு. அப்புறமா அன்னைக்கு ஸ்ரீ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நேற்று எபிசோடில் சொல்லியிருந்திருப்பாங்க, கேமரா கிட்ட கேட்டிருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி சொன்னார், அவர் உடம்புனால சரியில்லாதனால வெளியேறினார், இன்றைக்கி வந்து நல்லா இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லோரும் அந்த டிவியில் கான்ஃபரன்ஸில் பேசின அந்த டிவிக்கு பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு டிவிக்கு அகம் அப்படின்னு டிவிக்கு பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் சேரில் உட்காந்துட்டு வாங்க இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை எபிசோடு ஆரம்பமாகுது. காலையில் 8 மணிக்கு ஆரம்பமாகுது. 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா மங்காத்தாவில் விளையாடு மங்காத்தா சாங்கை போட்டு எல்லாத்தையும் எழுப்புறாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஆடிக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. அதில் ஓவியாவும் கஞ்சா கருப்பும் அப்படியே கூட டான்ஸ் 2 பேரும் ஒட்டுக்க ஜோடி டான்ஸ் ஆடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் காலையில் 10:15 ஆகுது. கஞ்சா கருப்பு பார்த்தீங்கன்னா பரணியை பற்றி சொல்லிக்கிட்டு அனுயா கிட்ட சண்டை பண்ணுறாரு. அப்போ தான் ஆரம்பம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 10:30க்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பரணி வந்து குளிச்சுட்டு வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா பரணிக்கிட்ட என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹாலில் கொஞ்சம் சுத்தம் பண்ண சொல்லி பரணிகிட்ட சொல்லியிருந்திருக்கிறாங்க. பரணி வந்து குளிக்க போகிறனால கஞ்சாகர் பண்ண இருக்கிறாங்க, கூப்பிட்டு சுத்தம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிருந்திருக்கிறாரு. அதுக்கு தான் கோவப்பட்டுக்கிட்டு, என்னடா அவன் என்ன பெரிய ஆளா, என்ன என் வேலையை சொல்கிறான் என்கிட்டயே அப்படின்னு சொல்லி தான் இந்த சண்டை ஆரம்பிச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்டா நீ என்னையே வேலை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை முத்திருது. கடைசியா பார்த்தீங்கன்னா, கஞ்சாகரப்பு பார்த்தீங்கன்னா, பரணிய அடிச்சிடுறாரு. கை ஓங்கி அடிச்சிடுறாரு. அப்புறம் எல்லாரும் ஸ்நேகன் எல்லாரும் தடுத்துடுறாங்க. கணேஷ் எல்லாரும் தடுத்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அடிக்கக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெங்கட் பார்த்தீங்கன்னா, கணேஷ் வெங்கட் பார்த்தீங்கன்னா, பரணிய கொஞ்சம் கூல் டவுன் பண்றாரு. அப்புறம் மதியம் 12:30 ஆகுது. ஆர்த்தியை கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு, அங்கே வந்து ஒரு டாஸ்க் இருக்குது. அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு வாரமாக நடத்தின லக்ஸரி பட்ஜெட்க்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யார் யார் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா, சமையல் அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 மதிப்பெண் எடுத்திருந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்திரம் கழுவுற அந்த அணி பார்த்தீங்கன்னா 800 மதிப்பெண் எடுத்திருந்திருந்தாங்க. அதே மாதிரி வீட்டை சுத்தம் செய்கிற அணி பார்த்தீங்கன்னா 600 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க. மொத்தம் 2000 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க. அந்த 2000 மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாரி அதுக்கப்புறம் ஒரு போர்டு குடுத்துட்டு, போர்டுல உங்களுக்கு இந்த 2000 மதிப்பெண் இருக்கு. டிவியில வந்து லிஸ்ட் இருக்கும். இதில உங்களுக்கு என்ன தேவையோ அத மாரி வாங்கிக்கிங்க. அதெல்லாம் எழுதிக்கிங்க. 2000 மதிப்பெண்க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் சொல்றாரு. அந்த 2000 மதிப்பெண்குள்ள வாங்குறதுக்காக போர்டு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, பார்த்தீங்கன்னா, பிஸ்கட் பாக்கெட்டு, அவங்க சாப்பிடுற தீனி மாரின்னு வச்சுக்கங்களேன். என்ன வேணுமோ அத வாங்கிக்கலாம். அவங்க 2000 மதிப்பெண்குள்ள வாங்குறனால, சிக்கன் 2 கிலோ வாங்குறாங்க, பட்டர் வாங்குறாங்க, காஃபி தூள் இதெல்லாம் அந்த காசுக்குள்ள வாங்கிக்கிறாங்க. எழுதிட்டு கொண்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அந்த போர்ட கொண்டு போய் உள்ளார வச்சுர்றாரு. மணி 3 ஆகுது. காயத்ரி, நமிதா, ஜூலி, அனுயா எல்லாம் அப்படியே ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணி ஆகுது. ஜூலியும் அனுயாயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் இருக்கு. அங்கே வந்து பிக் பாஸ் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர சொல்கிறாரு. இவங்களும் வெளியில் வந்துட்டு ஒரு 3 செல்ஃபி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரூம்குள்ளே கொண்டு போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட லைவ் வந்துடுது. கமல் வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சாகருப்பு பரணி அடித்தது வந்து பிடிக்கல, இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு கமல் சார். பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமல் அவார்டு கொடுத்ததை பற்றி கேட்குறாரு ஸ்நேகன் கிட்ட. எதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அவார்டு கொடுத்தீங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அதை பற்றி விளக்கம் சொல்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, ஜூலிக்கு ஏன் அந்த அவார்டு கொடுத்தீங்க, அன்ஹைஜீனிக்குன்ட்டு இந்த மாதிரி அவார்டு கொடுத்தது வெளியில் தெரிஞ்சால் அவங்க நர்ஸாக வேறு இருக்காங்க, அந்த வேலைக்கே விட்டு தூக்கிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு ஸ்நேகன் பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்காகன்னு இல்லை, அவங்க மொத்தமான டீமுக்கும் சேர்த்து தான் அந்த அவார்டு, மற்றவங்களுக்காக தான், ஒருத்தர் மட்டும் வேலை செய்கிறனால அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்நேகன் அது முடிச்சிடுறாரு. இப்படியே இந்த டிஸ்கஸோடய இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ப்ரோமோ வந்து இந்த வீடியோ ஓரியன்ட்டில் காட்டியிருக்காங்க. அதாவது இந்த வாரத்தில் ஒருத்தரை எலிமினேஷன் பண்ண போகிறாங்க. அந்த எலிமினேஷன் வந்து அனுயாவா இல்லை ஜூலியா அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது இன்றைக்கி இல்லை, நாளைக்கு தான் அது யாருங்கிறது தெரியும். அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்போம். அது அவங்க தேர்ந்தெடுத்ததை விட நம்ம மக்களாகிய நாம் வந்து கூகுளில் இல்லைன்னா மெசேஜ் மூலமாக பண்ணியிருப்போம். அவங்க ஏற்கனவே இடையில கூட அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக தான் அவங்க யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அது யாருங்கிறது நாளைக்கு பார்ப்போம். நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.